நீ முதல்ல வெளில போமா ஃபஸ்ட்டு, நீ அதெல்லாம் பார்க்கவே முடியாது, இன்னைக்கு சான்ஸே இல்லைன்ட்டாங்க. இந்த உள்ள இவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன பேசுகிறேனே புரியாமல் என்னை வந்து டார்கெட் பண்ணுறதுல தான் இருக்காங்களோ ஒழிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க காது கொடுத்தே கேட்கல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள்லாம் காலையில் எப்போ வந்தீங்கன்னு கேட்டால் காலையில் 5 மணிக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. 5 மணிக்கு வந்து ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க தளபதியை இன்னும் பார்க்க முடியல, நிற்க முடியும். நான் இப்போ இவங்களாம் கத்துறாங்கன்னு கொஞ்சம் விட்டேன், நான் எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி நான் இப்போ இவங்கள்ட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு 3-4 பேருக்காக மனு கொடுக்குறதுக்காக தான் வந்தேன். சார் நான் இப்போ நின்றுட்டே இருக்கேன், வேற ஒரு லேடியெல்லாம் போயிட்டே இருக்காங்க. அப்போ ப்ளீஸ் சார், நான் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டை கையில் வச்சுட்டே நிற்கிறேன், என்னால் முடியல. ஆனால் எனக்காக நிற்கல, தப்பு இல்லை. அவர் வந்து உண்மையிலே சேஃபாக தான் இருக்கணும், உள்ளே இருக்கார். வெளில வந்து ஒரு ஹாய் சொல்லலாம்ல, நான் அது ஓகே, அது அவங்களுக்கு சொல்லலை. அவங்க வந்து அதை நான் ஏற்றுக்கிறேன், நான் எத்தனை டே வேணாலும் நான் இங்கே வந்து வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து இவனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு என்னோட ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அதை நான் விட்டுட்டு சார் வந்திருக்கோன்னு சொன்னதுக்காக நான் கண்டிப்பாக, ஏன்னா நான் ஆனந்த் சாரை நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து தளபதி சாரை இன்றைக்கி மீட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கான ஒரு ஹெல்ப் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கேட்டுக்கிட்ட ஒவ்வொருத்தையாக தனியாக பர்சனலாக சொல்லி அனுப்புகிறேன். நான் எந்த கட்சியிலையும் இல்லை, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டாலின் சார் கட்சியிலேருந்து வரல, அண்ணாமலை சார் கட்சியிலேருந்தும் வரல, விஜய் சார் கட்சியில். நான் விஜய் சார் கூடவும் இது நம்ம இவர் ஆனந்த் சார் கூடவும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் எல்லார் கூடவுமே எனக்கு வந்து நார்மலாக இப்போ பார்த்தேன்னா போய் ஃபோட்டோ எடுத்துக்குவேன், எந்த ஹாப்பிட்டி எனக்கு உண்டு. ஏன்னா நான் சோசியல் ஒர்க்கில் இருக்கேன், இந்த மாதிரி எல்லாரோட ஹெல்ப்பையும் எனக்கு தேவை.